அம்மா அம்மா வயசானாலும் என்னால் முடிஞ்ச வேலையை பார்த்துக்கிட்டு என்னத்தையோ பொங்கியாக்கி தின்னுக்கிட்டு இருந்தேன். பாவி எண்ணெயை கொட்டி வலிக்கையில வச்சு இப்படி ஒரேடியாக படுக்க வச்சுட்டாலே. எப்பா கடவுளே, குறுக்க நிமித்த முடியல. அத்தை கிழவி, உங்க கூட சேர்ந்து நானும் தானே விழுந்தேன். என்னமோ நீங்க மட்டும் தான் விழுந்து வர்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்க கஷ்டத்துல நானும் பங்கெடுத்திருக்கேன். எவடியாவா, என் கஷ்டமே நீ தானட்டி. பெசாட்டி வாயை மூடிட்டு இரு. ஏம்மா எவ்வளோ நேரம் இப்படியே புலம்பிட்டு இருக்க போற? கண்ணு மூடி கொஞ்ச நேரம் தூங்கு, எல்லாம் சரியாகும். இவளை நம்பி செத்த நேரம் கண்ணு அசந்தா கொண்டு போய் புதைச்சிட்டு வந்துருவாட்டி உங்க மைனிக்காரி. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்பவும் தான் பேசிட்டு இருக்கீங்க. உங்களை புதைக்கிற நிலமையில நான் இருக்கேன். நீங்க உண்மைக்குமே செத்தா கூட எந்திரிச்சு உட்காந்து ஆள முடியாது. உங்களை மாதிரி எந்திக்க கல்யாம தான் நானும் படுத்திருக்கேன். வார்த்தைய பார்த்து பேசுங்க. என்னடி பேசிக்கிட்டு இருக்காய்? வா, நான் சாவணுங்கிறாளா இருக்கணும்னு நினைக்கலா? ரெண்டு பேருக்கு இடையில நான் வந்து மாட்டின பாருங்க. என்ன சொல்லணும்? ஒருத்தி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியே சாவடிக்கா, இந்த மைனி என்னன்னா பேசியே சாவடிக்குது. என் புருஷன் எப்படா ஆபீஸ் முடிஞ்சு வருவாருன்னு காத்துட்டு இருக்கேன். வந்தவனே கைத்தாங்களா புடிச்சு வீட்டுக்கு கூட்டு போக சொல்லிடுவேன். அடியலா, நீ பேக்கனா எங்களுக்கெல்லாம் திங்கிறதுக்கு என்னட்டி செய்ய? ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லு அவரை. ஏன் அத்தை கிழவி, அவர் வாங்கிட்டு வர வரைக்கும் எனக்கு பசி தாங்காது. இப்பமே வயிறு கூப்பாடு போடுது. உனக்கு தேவைதான்டி, நல்ல தேவைதான், வேணும், அனுபவி. என்னமோ நான் மட்டும் தான் கீழே விழுந்து வாரி எந்திரிச்சு படுத்து கிடக்க மாதிரி பேசுறீங்க. அனுபவிச்சு நீங்களும் சேர்ந்து தான் அனுபவிப்பீங்க. என் கூட சேர்ந்து நீ தான் அத்தை கிழவி பட்னியா கிடக்க பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க. யார்கிட்ட பைத்தியக்காரி? யார் பைத்தியக்காரி? இவ்வளவு வேலையை செஞ்சுட்டு உனைய வீட்டை விட்டு துரத்தாம வச்சிருக்கோம்ல. என்னைய பைத்தியக்காரின்னு சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். உன் புருஷன் வரட்டும். எப்பப்பா நான் சண்டை இழுக்கிறதுக்கு வரல. ஸ்விக்கி சமட்டோன்னு எதுலையாவது பிரியாணி ஆர்டர் போடுறேன். வந்தா காசு கொடுப்பீங்களா? எடு அந்த விளக்க மாத்து கட்டைய. என் மவன் எங்க மாலை போட்டு போயிருக்கான், என் பேத்தி போயிருக்கா, பிரியாணி ஆர்டர் போட்டு திம்பாலாம். நாக்கு இழுத்து வச்சு அறுத்து போட வேண்டிய அறுத்து. ஐயா ஆமல்லா, அதை நான் மறந்துட்டேன் பாத்தீங்களா? சரி பிரியாணி இல்லாட்டாலும் ஒரு சாம்பார் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் போடுறேன். போடு, வேற என்ன செஞ்சு தொலைய? மருமவனே நீ ஒருத்தி வந்து வாச்சிருக்கல. அப்ப இப்படிதான் ஆர்டர் போட்டு கடையில தீவனம் வாங்கி திங்கணும். எல்லாம் என் விதி. விதியோ மதியோ காசு எடுத்து வைங்க. ஏவல தப்பட்ட, எப்படி என்னால எந்திக்க முடியும்? எனக்கு எந்திக்கு கல்யாணம் தானே படுத்திருக்கேன். மைனி, நான் காசுனாலும் தாரேன். போன்ல எப்படியும் ஜிபே வச்சிருப்பீங்களா, பண்ணுங்க. ஆத்தாள் மவளு துட்டை எங்க தான் ஒளிச்சு வச்சிருக்காளுவோ. கீழே இப்படி விழுந்து கிடக்குற நேரத்துலயும் ஒரு பைசா நவுட்ட மாட்டுக்காளுவோ. ஐ, என்ன என்னால திரும்ப முடியுது? ஐ, நான் எந்திரிச்சிட்டேன். அத்தக்களை நீங்க பாருங்க, எந்திரிச்சு உட்காந்துட்டேன். எம்மா இப்பதான் நிம்மதியே இருக்கு. என்னடி என்ன வித்த காட்டிட்டு அலையறியா? ஒரே குசில இருக்கியோ? குசியில இல்லாத கிழவி, பசியில இருக்கேன். அதான் எந்திரிச்சிட்டோம்ல, அதான் இந்த டான்ஸ் குத்தாட்டம். என்ன ஸ்வேதா, நீயும் ஆடவா? டண்டனக்கா நடக்கணக்கா. மைனி, எங்களெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பா இருக்கா? உங்களால தான் நாங்க புண்பட்டு கிடக்கும். இப்ப தெரியுதா ஸ்வேதா, நல்லவங்களை கடவுள் சோதிப்பாரு, ஆனா எப்பவுமே கைவிட மாட்டாரு. மொகர கட்ட அதான் இன்ஸ்டலட்டி. போய் ஒலைய வச்சு தோத்த அடுப்புல போடு. ஏமா நீ ஒருத்தி போயும் இந்த மைனியை போய் ஒலை வச்சு சோறு பொங்க சொல்றியே, உனக்கு அறிவு இருக்கா? முட்டாள். யாரை பத்தி முட்டாளுங்க? எந்திக்க முடியல, இல்லைன்னா உன் கொண்ட முடியை பிடிச்சி ஆஞ்சு போடுவேன். ஆய்வ இப்படி ஒன்னுத்துக்கும் உதவாத மருமகளை கட்டிட்டு வந்திருக்கல. அன்னைக்கே சொன்னேன் வேண்டாம், இந்த சம்பந்தம் வேண்டான்னு. கேட்டியா? அனுபவி. இப்ப உன்னோட சேர்ந்து நானும் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டே கிடங்க. அத்தை கிழவி, எத்தனை கிளாஸ் அரிசி போடணும்? இங்க என்ன 10 வெரைட்டி இருக்கும்? ஒரே ஒரு உலக்கு போட்டு பொங்கு. ஏமா வேண்டாம் சொன்னா கேளு. உன் மருமகளை ஒலைய வைக்க சொன்னா நம்மளுக்கு ஒலைய வச்சு விட்டுருவா. வேண்டாம். பாருடா, எங்க நாத்துக்கு இருக்க பயம் கூட எங்க மாமியை கிழவிக்கு இல்லையே. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு மறந்துட்டாமா உனக்கு? அன்னைக்கு சோறு பொங்க சொல்லிட்டு நீ ரேஷன் கடைக்கு போயிருந்தியே, வந்து பார்க்கையில என்ன நடந்துச்சு? சட்டி பூரா கறிவி, வீட்டை பூரா கறியாக்கி போட்டிருந்தா. தெரியுதுல? அப்ப பேசாட்டி இரு, ஆர்டர் போட்டே சாப்பிடுவோம். வேற என்ன செய்ய? எப்பா நல்லதா போச்சு. நானும் எங்க இந்த அடுப்படியில போய் வேலை செய்யணுமோ நினைச்சேன். மைனி, ஒரு டீயாவது போட்டு கொடுங்க, தலைவலி தாங்க முடியல. டீ தானே ஸ்வேதா, அது நான் சூப்பரா ஜம்முன்னு அருமையா போடுவேனே. இரு போட்டு எடுத்துட்டு வரேன். இவன் என்ன லட்சணத்துல போடுவான்னு தெரியும். அடுப்பு இங்க கொண்டு வச்சு எங்க கண்ணு முன்னாடி போட்டுட்டி. அப்ப என் மேல நம்பிக்கை இல்ல. உன் மேல எப்பவும் நம்பிக்கை வராது. வார்த்தைய பார்த்து விடுங்க அத்தை கிழவி. டீனாலும் என்னையதான் நம்பி இருக்க வேண்டியதா இருக்கு. பால் நல்லா கொதிக்குது. இப்ப டீ தூள போட்டுருவோம். 1 2 3 4 5 6 7 8. சுவையான டீ, சூப்பரான டீ.
இவ என்ன டீ டீ தூள மலை போல குமிச்சுக்கிட்டு இருக்கா? மருமவளே, இம்பிட்டு டீ தூள் போட்டா டீ கசந்து கிடக்கும். ஒரு மாசம் மல்லிகை ஜாமாவையும் ஒரே நாள்ல தீத்துருவாங்க போலயே. எனக்கு தெரியும் அத்தை கிழவி, அன்னைக்கு உங்களுக்கு தலைவலிக்கும் போது கூட நான் தானே டீ போட்டு கொடுத்தேன். டீயை ஒழுங்கா போடுவேன் நம்பிக்கையில தான் உடனே டீ போட சொன்னேன். ஒரேடி எங்களை போட்டு தள்ளிட்டு போயிடாத. அட பொறுங்கம்மா, டீ நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு சுண்டி வந்ததான் டீ குடிக்க டேஸ்டா இருக்கும். என்னன்னு இருக்க போதும். ஏன் மீனா அழுகுறீங்க? என்னாச்சு? செவுட்டி, அவன் நம்மளை பத்தி நக்கலா சிரிக்காட்டி. அடியே, எதுக்கும் டீ சிரிக்க எங்களை பத்தி? உங்க ரெண்டு பேரையும் பார்த்தாலே காமெடியா இருக்கு. உங்களுக்கு எங்க ரெண்டு பேரையும் பார்த்தாலே கேனிச்சுன்னு தலையில எழுதி ஒட்டி இருக்கு. எதுக்கும் டீ சிரிச்சுக்கிட்டு இருக்க? பல்ல காட்டிட்டு இருந்தா பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். அத்தை கிழவி, உங்க ரெண்டு பேரையும் பார்க்கல டெல்லி எருமையும் பர்மா பண்ணியும் படுத்து கிடக்க மாதிரியே இருக்கு. யார பார்த்து பண்ணின்னு சொல்றீங்க? என்ன அம்மாவை எதிர்த்து உட்காந்துட்டா? எடி ஸ்வேதா, அம்மாவையும் கொஞ்சம் கை தக்கல தூக்கி விடுடி. நீ சும்மா கிடமா. ஸ்வேதா, பரவாயில்ல, எதிர்த்து உட்காந்துட்டியே. நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல உன்னைய பார்த்தா பண்ணின்னு சொன்னேன். என்னைய பார்த்தா உங்களுக்கு பண்ணி மாதிரி இருக்கு, உங்களை பார்த்தா கூட தான் ஒட்டக மாதிரி இருக்கு. நான் என்னைக்காவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனா? மைனின்னு மரியாதையா பேசிட்டு இருக்கேன், வாயை புடுங்காதீங்க. யார பார்த்து ஸ்வேதா ஒட்டகண்ண? உன் மூஞ்சி என்னைக்காவது கண்ணாடியில பார்த்திருக்கியா? அடிகளா சண்டை போடாதீங்க டி. அடுப்புல வச்சிருக்க பாலை பாருண்டி பொங்கி வலியுது. அட சும்மா இருங்க அத்தை கிழவி, இது என் மான பிரச்சனை. என் மூஞ்ச டெய்லி கண்ணாடியில 30 வாட்டி பார்த்துட்டு தான் வாரேன். உங்க மூஞ்ச என்னைக்காவது கண்ணாடியில பார்த்திருக்கீங்களா? என்னம்டி என்ன? உங்க மூஞ்ச பார்த்தாலே மீன் கழுவுன தண்ணியை தூக்கி முகரையில ஊதி கழுவி விட்ட மாதிரி இருக்கு. வா மூஞ்ச பார்த்தா கக்கூஸ் கோப்பை இருக்கு பாரு, அதுக்குள்ள கிடக்க தண்ணியில முக்கி எடுத்த மாதிரி தான் இருக்கு. ஏடி ஸ்வேதா, காது கொடுத்து கேட்க முடியல. நீ யாரு செவனேன்னு வாயை மூடிட்டு இருட்டி. ஏம்மா பெசாட்டி கடை, உன்னாலதான் நான் இங்க வந்து அசிங்கப்பட்டு இருக்கேன். இது என் தன்மான பிரச்சனை. என்ன ஸ்வேதா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என் வீட்டுக்கு வந்து என்கிட்டயே அதிகாரம் பண்றியா? இது உன் வீடா? என்ன உன் பேர்லயே இருக்கு? இது எங்க அப்பா உழைச்சி சம்பாதிச்சு கட்டின வீடு. உங்க அப்பா கட்டின இல்லாட்டி இது என் வீடு. என் புருஷனுக்கு சொந்தமான பொருள், அவருக்கு பொண்டாட்டி எனக்கும் சேர்த்து தான் சொந்தம். எனக்கு உரிமை இருக்குட்டி. வீட்டை விட்டு வெளில போ. என்ன மருமவளே, நானும் பேசக்கூடாதுன்னு வாயம் பொத்திக்கிட்டு இருந்தா என் மவளையும் வீட்டை விட்டு வெளில போய் சொல்லுவியோ? வீட்டை விட்டு வெளில போடுமா? இப்பமே இந்த நிமிஷமே மைனி, நீ வீட்டை விட்டு வெளில போ. யார பார்த்துட்டு வெளில போ சொன்னேன்? நாத்தனார் காரி, இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன். எங்க போய் தொலைஞ்சா? ஏ அப்பா, குறுக்க நவுட்ட முடியல. எட்டி ஸ்வேதா, இந்நேரத்துல சண்டை போடாதடி. உங்க அண்ணங்கார வேற இல்ல, வந்தாம்னா ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி கொடுப்பா. நம்ம சொன்னதை நம்ப மாட்டான். அது எப்படிமா மைனி பேசக்கூடாதெல்லாம் பேசுறாவோ? நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். ஏட்டி சண்டை வேண்டாம், உங்க அண்ணனுக்காண்டி விட்டு கொடு. என்ன விட்டு கொடுக்கணும்? எங்க அண்ணனுக்காண்டி வேணா விட்டு கொடுப்பேன். ஆனா அவன் கட்டிட்டு வந்திருக்கானே பொண்டாட்டி, இந்த இவளுக்காண்டி விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு நானா அவளான்னு ரெண்டுல ஒன்ன பாத்துறேன். யார பார்த்தம்டி வெளியில போ சொன்னேன்? அருமவளே, என்ன என் பிள்ளை அடிக்க வாரி ஊத்திட்டு வரியோ? மைனி, உங்களுக்கு வாரி எல்லாம் எனக்கு கட்டிலே. வாங்க, கட்டிலால மண்டைய பொளக்குறேன். வாடி வா, இன்னைக்கு நீயா நானான்னு ஒரு கை பாத்துருவோம். என் பிள்ளையாவ வாயிலால சாத்துற. இனிமே இந்த வீட்டு பக்கம் நீ நடையறக்கூடாதுடி. மருமவளே நிறுத்தி. இனிமே இந்த வீட்டு பக்கமே வந்துடாத. ஆமா, இனிமே எங்க அம்மா வீட்டுக்கு வந்த உன்னைய மறுபடியும் வாரிலால சாத்து வேண்டி. வெளியில போ. என்னைய வாரில் எடுத்து அடிக்கா? எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இங்க இருந்து மானம் கட்ட சோற திங்கிறதுக்கு நான் எங்க வீட்டுக்கே போயிருவேன். பாடி போ, திரும்பி வந்துடாத. ஏம்மா, இனிமே அத்தை அத்தனை உங்ககிட்ட வந்து கொலைவா நம்பி ஏமாந்து இவளை வீட்டுக்குள்ள விட்டுறாத. அது எப்படி விடுவேன்? இவளை இனிமே நடையாத்திர மாட்டேன்ல. என் பிள்ளையவா அடிக்கா? அம்மா, எல்லாத்துக்கும் வேணையே நீ தாம்டி. போ அந்த ஆளை ஒளிஞ்சி. என் பிள்ளைய வாட்டி சம்பட்டி தள்ளுற. அத்தை கிழவி, என்னைய அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுட்டேன்னு வையேன், திருப்பி அடிச்சனா உனக்கு இன்னைக்கு பாடு கட்டிடுவேன். போ அங்கிட்டு. இந்த வீட்டுக்கே இனிமே வரக்கூடாது. என்னைக்கு என் மாமியாலும் நாத்தனாரும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்காவளோ அன்னைக்கு தான் இந்த நடையில நான் காலை வைப்பேன். அபி அக்கா, என்னடி ரேக்கா எழுதி முடிச்சிட்டியா? நான் இன்னும் எழுதவே ஆரம்பிக்கல. அம்மா, நீங்க காலேஜ் படிக்கீங்களா? ரெண்டு பேருக்கும் ரியாகிங், அப்புறம் ப்ரொபோஸ் இதெல்லாம் நடக்குமா? ஸ்கூல் படிச்சுட்டு என்னெல்லாம் கேக்கா? ஏக்கா, எனக்கு தெரியாம தானே கேட்டேன். சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இந்த சினிமாலலாம் பார்க்கோம்ல, காலேஜுக்கு போனோடனே இந்த சீனியர் ஜூனியரை ராகிங் பண்றது, அப்புறம் வம்பிழுக்கிறது, ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, வந்து ப்ரொபோஸ் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா?
காலேஜுக்கு போனாலும் நடக்கும் டி. ஆனா படத்துல காட்டுற மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும். அப்ப உங்களுக்கு அதெல்லாம் நடந்திருக்குனே, நீங்க எப்படி தான் சமாளிப்பீங்க? ரேகா அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆம்பளைங்க கராத்தே, ஜூடோ, கும்பு, டேக் வேண்டாம் அப்படின்னு 1000 வித்தை கையில் வச்சிருந்தாலும் பொண்ணுங்களுக்கு ஒரே வித்தை தான். யார் என்ன கூப்பிட்டாலும் அண்ணா அண்ணான்னு சொல்லியே தப்பிச்சிடணும். ஆமா ரேகா, அதான் நம்மளோட வெப்பன்ஸ். யாவே நம்மள்ட்ட பேச வந்தாலும், யாவே நம்ம கூட பின்னாடி வந்தாலும் அண்ணன் அண்ணன் சொல்லியே நம்ம எஸ்கேப் ஆயிரணும். அப்படியா, நீங்களும் அப்படிலாம் பண்ணிருக்கீங்களோ? ஆமா, எனக்கு இந்த இன்சிடென்ட்ல 2 வாட்டி நடந்திருக்கு. அப்படிதான் சொல்லி எஸ்கேப் ஆயிருக்கேன். உங்க காலேஜ்ல மேம் கிட்ட சார் கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? நீ வேற, ஸ்கூல்ல தான் பசங்க எல்லாம் டீச்சருக்கு சாருக்கெல்லாம் பயப்படுவானுங்க. ஆமா, காலேஜுக்கு போனா அவனுங்களுக்கும் ஒரு வால் முளைச்சிரும். திமிரில் சுத்துவானுங்க. எந்த மிஸ் என்ன யார் எந்த மேடம்னு பார்க்க மாட்டாங்க. திட்டுனா எதிர்த்து எதிர்த்து பேசுவானுவோ. அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் மிஸ் ஏதாவது சொல்லிடுவானுவோன்ட்டு பயந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எம்மா, இப்போ ரவுடி மாதிரியா காலையை பண்ணுவோம்? சேச்சா, அப்படிலாம் இல்லை ரேகா. நிறைய பசங்க நல்ல பசங்களாக இருப்பாங்க. ஒரு 100க்கு 5% தான் அந்த மாதிரி பையனுவெல்லாம் இருப்பானுவோ. சேட்டை பண்ணுறதுக்காண்டியே படிக்கிறதுக்கு வர மாதிரி வரானுவோ. ஆமா, எனக்கெல்லாம் கோவமா வரும் பத்துக்க. எதுக்குதான் இவங்கெல்லாம் காலேஜுக்கு வரணும்னே தெரியல. படிக்கிற நம்மளையும் கெடுக்கானுவோ. ஆமா ரேகா, நிறைய டைம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஐயோ, அப்ப வீட்ல எல்லாம் சொல்ல வேண்டியதானே? வீட்ல எங்க வந்து சொல்றது? வீட்ல சொன்னா அப்புறம் எங்களை காலேஜ்ல இருந்து நிறுத்திடுவாங்க, படிக்க விட மாட்டாங்க. நம்ம ஊர் சைடுல கொஞ்சம் வில்லேஜ் பத்தியா, எல்லாத்துக்கும் கண்ணு காது மூக்கு வச்சு பேச ஆரம்பிச்சிடுவாங்க யாருக்காவது தெரிஞ்சா. ஆமா, அப்புறம் எங்க அம்மா கிட்ட 1க்கு 2 சொல்லி கோத்து விட்டு எங்களை படிப்புல இருந்து நிறுத்திடுவாவோ. எதுக்கு? எம்மாடி, இதெல்லாம் கேட்டாலே பயமா இருக்கு. சீ, பயப்படாத டி. காலேஜ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். செம்ம ஜாலியா ஃபன்னியா என்ஜாய் பண்ணலாம். இதெல்லாம் சும்மா அப்பப்ப நடக்கிற தகராறு, அதெல்லாம் நம்ம மண்டையில ஏற்றக்கூடாது. ஆனா ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆமா ரேகா, நீ காலேஜுக்கு மட்டும் வந்து பாரு, செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சரிக்கா. ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸுக்கெல்லாம் முக்கியம் தைரியம் டி. தைரியம் இருந்தால் தான் இந்த வேர்ல்ட்லேயே ட்ராவல் பண்ண முடியும். என்ன ஊன்னு பயந்துட்டு இருந்தேன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம அமைதியாக இருந்தோம்னா போகிற போக்கில் ஒருத்தர் நம்ம லைஃப்பில் விளையாண்டுட்டு போயிடுவான். அதனால எதுக்குனாலும் துணிஞ்சு இருக்கணும். சரிக்கா. சரி, நான் சொன்ன கொஸ்டினை எழுது. இந்த பிள்ளைகள் ரொம்ப நேரமாக உட்காந்து படிக்குது. சோறு போட்டு கொடுப்போம், சாப்பிடட்டும். அம்மாடி அம்மாடி உன்னால நான் துடிக்கிறேன். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ துடிப்படி துடிப்ப. எம்மா, என்னடி நொம்மா படிக்க சொன்னா சினிமா பாட்டு பாடிட்டு இருக்க? புக்ல அதாட்டி போட்டுருக்கு, சினிமா பாட்டா எழுதி வச்சிருக்காவோ? இல்லம்மா, சும்மா படிச்சேன். பாட்டு பாடிட்டு சும்மா படிச்சாலாம். முடிய பிடிச்சா ஆஞ்சு போடுவேன். ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. படிக்க நேரத்துல கவனம் பூரா படிப்புல இருக்கணும். சினிமா பாட்டு பாடிட்டு கிடக்கா. சரிம்மா. சிரிக்கிறியாட்டி நான் ஏற்றமே பல்ல உடைச்சிருவேன். வாசலம் இருக்க கூடாது. என்ன நிறைய சீட்டு ஃப்ரீயா இருந்த மாதிரி இருக்கு. நாம இங்க இருப்போம், பஸ் எடுக்க நேராகும் போலயே. சே, எரிச்சலா வருதுப்பா. இன்னும் எங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் போய் என்ன சொல்லுவேனோ தெரியல. நம்மள புரிஞ்சுக்கிறாமவே பேசுவாவோ. பூ பூ பூவே பூவே மல்லிப்பூ மல்லிப்பூ மல்லிப்பூ, மதுரை மல்லி மதுரை மல்லி, முளம் 40 ரூபா. ஏமா பொண்ணே, தலையில பூ இல்லாம வெறும்னா போறிய, பூ வாங்கி வச்சுக்கோமா. வேணாம் வேணாம் பாட்டி, பூ வைக்கிற நிலமையில நான் போறேன். அப்படி சொல்லாதம்மா, உன்னை பார்த்தா கல்யாணம் ஆன பொம்பளை மாதிரி இருக்கு. ஒரு முளை பூ வாங்கி வச்சுக்கோமா. ஐயோ பாட்டி வேணாம், நானே 1008 பிரச்சனையில போயிட்டு இருக்கேன். வேற யார்ட்டையாவது போய் வித்துக்கோங்க. பூ வேண்டாம்னு சொல்லக்கூடாதுமா, வாங்கி வச்சுக்கோங்க. புருஷன் தீர்க்காயசா இருப்பாரு. கல்யாணம் ஆன பிள்ளை பூ வேண்டாம்னு சொல்லலாமா? ஐயோ பாட்டி வேண்டான்னு சொல்றோம்ல, பஸ் எடுக்க போறா, கிளம்புங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? என் பையனுக்கு பரீட்சைக்கு பீஸ் கட்டணும். நானே இதை நம்பி தான் இருக்கேன். உன்னை பார்த்தா கைராசியான ஆள் மாதிரி தெரியுது. நீயே இப்படி வேண்டான்னு சொன்னா நான் ஏட்டமா போய் விற்பேன். போனிமா, கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோ தாயி. என் முகரைய பார்த்தா அம்புட்டு ராசியானவளாவா தெரியுது. ஆமாம்மா ஆமா, உன் முகத்துல மகாலட்சுமி குடியிருக்கா. இந்த மாமியா கலவி இம்புட்டுனால நம்மளை பார்த்து எத்தனை நேரம் திட்டிருப்பா. நீ இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சதுல இருந்து ஒண்ணு விளங்கல, ஆச்சா பூச்சா அது இதுன்னு. வாங்கிக்கோ தாயி, பிள்ளைக்கு பரீட்சைக்கு பீஸ் கட்டணும். சரிக்கா, நீ ஒண்ணு வருத்தப்படாத, நான் பூ வாங்கிக்கிறேன். சந்தோஷம். ஒரு 4 முளை போடவா? எது 4 முழமா? என்கிட்ட என்ன 6 அடி கூந்தலா இருக்கு. எனக்கே எலிவான மாதிரி இம்புட்டு ஊண்டி முடி தொங்குது. அதுவும் என் மாமியை கழுவி படுத்துற பாட்டுல இருக்க 4 முடியும் கொட்டி போயிருது. அதனால 4 முழம்லாம் வேண்டாம், 1 முழம் கொடுக்கா போதும். ஏமா அப்படி சொல்லாத, தலை நிறைய வாங்கி வச்சுக்கோமா. வீட்டுக்காச்சும் வாங்கிட்டு போ. என் பிள்ளைக்கு பீஸ் கட்டணும் தாயி. ஏக்கோ இதையே சொல்லாத. 4 முழம் பூ வாங்கி என்ன செய்ய போறேன்? இருக்க பூவெல்லாம் தூக்கி என் தலையில கட்டிட்டு போயிடான்னு பாக்கியாக்கா.
சரி உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், ஒரு 2 முளம் கொடு. சரி தாயி, அப்ப 2 முளை போடுறேன். இந்தாம்மா 80 ரூபா தான். தலையில வச்சுக்க. ஹேர் பின் வேணுமா? பரவாயில்லையே, ஹேர் பின்லாம் வச்சிருக்கீங்களா? சரி 2 கொடுங்க. இப்பதான் பார்க்க லட்சணமா இருக்கு. இந்தாக்கா இதுல 200 ரூபா இருக்கு, மீதி சில்லறலாம் வேண்டாம், நீயே வச்சுக்கோ. இருக்கட்டும் தாயி, அவ்வளோலாம் வேண்டாம். பூக்குள்ள துட்டு மட்டும் தா. அட பூடிக்கா, இவ்வளவு நேரம் என்கிட்ட மூச்சு தொலைச்சிருக்க, வச்சுக்கோ. நீ நல்லா இருக்கணுமா மகராசி. ஆ ஆட்டுமா, பசு கிளம்ப போது நான் வாரேன். சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. பூவே பூவே பூ வேணுமா? பூவே முளம் 40. எப்பா, நம்ம ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு புது தெம்பே வருது. என்ன ஒரு பசுமையான கிராமம், புதிய வானம் புதிய பூமி, எங்கும் அடைமழை பொழிகிறது. அடைமழைலாம் இல்ல, பாக்குற இடம்லாம் பனி படர்ந்து காணப்படுகிறது. அதே வீடு, அதே ரோடு, அதே ஊரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு போவோம். பக் 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 பக். மழை வர மாதிரி இருக்கு, கோழியெல்லாம் பிடிச்சி அடைக்கணுமே. என்ன லட்சு, வேலையெல்லாம் இன்னும் முடியல போல, ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? ஏடி சின்ன பொண்ணு, நீ எங்க இங்க திடுதிப்புன்னு வந்து நிக்கிற? அதான் சின்ன பொண்ணு, நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். கிறுக்கி, நீ எதுக்கு தனியா வந்து நிக்க? உன் புருஷன் எங்க? அவர் தான் இருமுடி கட்டிட்டு சபரிமலைக்கு போயிருக்காருல. நீ பாட்டுக்கு இங்க வந்திருக்க, அவர் இன்னும் வீட்டுக்கே போயிருக்க மாட்டாரே. ஆமாக்கா, சும்மா தான் வந்தேன் பாத்துக்கிடுங்க. ஏடி புருஷன் மாலை போட்டு கோயிலுக்கு போயிருக்காரு, நீ இங்க வந்து நிக்க? ஏன் அவர் போனா என்ன, நான் வரக்கூடாதா? அவர் கோயில்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது வீட்ல இருக்கணும்லடி. அதான் வீட்டுல எங்க மாமியா கிளவி இருக்குல்ல, பின்ன என்ன? சீ, இவகிட்ட என் ஜீவனை போக்க வேணா. நீ போமா தாயி. ஆஹா, நீங்க போக சொன்னா நான் போகணுமோ? நான் இங்கே தான் நிப்பேன். நில்லு, யார் வேண்டானா? மழை வரப்போது நான் வீட்டுக்குள்ள போக போறேன். அப்படிதானக்கா, அவ்வளவுதானே. என்ன அவ்வளவுதானே? கிறுக்கியடி நீ. அதை எதுக்கு சமந்துட்டு இருக்க? அதுலதான் வீடு மாதிரி கொடுத்துருக்காவளே, இழுத்துட்டு போக வேண்டியதானே. அட ஆமா, எம்மா இம்புட்டு நேரம் சமந்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. நல்ல வேலை லட்சுமிக்கா சொன்னீங்க, இல்லைன்னா வீடு வரைக்கும் சமந்துக்கிட்டே போயிருப்பேன். ஏற்கனவே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க வரைக்கும் நடந்து வந்திருக்கேன் பாத்துக்கிடுங்க. ஆமா, உன் வீட்டுல தான் யாரும் இல்லையாட்டி? உங்க அப்பா வயலுக்கு போயிட்டாரு, உங்க அம்மா ஆச்சி எல்லாம் சாமான் வாங்கணும்னு டவுன் வரைக்கும் போயிருக்காவோ. நல்ல வேலை வீட்டுல ஒருத்தர் இல்லையா, நல்லதா போச்சு போங்க. சரி லட்சு, அப்புறம் பாப்போம், பாய். இவளுக்கு என்ன மண்டைக்கு எதுவும் சரியில்லையா? வீட்டுல ஒருத்தரும் இல்லைங்க, அவ பாட்டுக்கு வந்தா அவ பாட்டுக்கு போறா. சொல்லாம இப்படி வரமாட்டாளே, ஒரு நாள் இப்படி வரமாட்டாளே. மூஞ்செல்லாம் வாடின மாதிரில இருக்கு. எப்பா, நல்ல வேலையா அம்மா மேட்டுக்கு கீழே சாவி வச்சுட்டு போனா, இல்லைன்னா வெளியிலேயே தான் நின்றுப்போம். இந்த பூவையார இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு. இப்பதான் நல்லா இருக்கு. நம்மளுக்கு நம்மளே மரியாதை கொடுக்கலனா வேற யார் கொடுப்பா? இந்த லக்கேஜ் எல்லாம் இங்கேயே கிடக்கட்டும், நம்ம போய் தூங்குவோம். ஏன் அம்புஜம், ஏன் அம்புஜம், வாலட்சுமி, ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வர? இந்த சின்ன பொண்ணு ஊர்ல இருந்து வந்தா பாத்துக்க, பாத்துட்டு என்கிட்ட பேசிட்டு அவ பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டா. மூஞ்சு வண்ணாப்புல இருந்துச்சு. இப்பதானே அவன் மாப்பிள்ள கோயிலுக்கு போனாரு. சரி, அவன் அம்மா அப்பாவை தேடி இருக்கோம், அங்க வீட்டுல ஒத்தையில இருந்திருப்பான்னு வந்திருப்பா. இல்ல அம்புஜம், நான் அவ வீட்டுல அம்மா இல்ல யாரும் இல்லட்டி அப்படிங்க, நல்லதா போச்சு அப்படின்னு அவ பாட்டுக்கு போறா. ஏன் லட்சுமி, ஏன் இப்படி பதற? அது விளையாட்டு புள்ள போயிருப்பா. அது இல்ல அம்புஜம், நான் என்ன சொல்ல வரேனா, அந்த பிள்ளை எதுவும் செஞ்சுக்குமோன்னு பயமா இருக்கு. என்ன லட்சுமி சொல்ற? அந்த பிள்ளை அப்படிலாம் செய்யற ஆள் இல்லையே. எனக்கு மண்டையே வெடிக்குது. ஏமா, சின்ன பொண்ணாத்த அப்படிலாம் செய்யற ஆளா? நீ வேற. அதெல்லாம் ஒண்ணு இருக்காது லட்சுமித்தே. சரி, இருந்தாலும் வா, ஒரு எட்டு போய் பாப்போம். அவ எதுக்கு வந்தா திடீர்னு? ஒரு போன் கூட அடிக்கலையே. வா அம்புஜம், என்னன்னு கேப்போம். போன் வருதே. ஹலோ, சின்ன பொண்ணு அப்பாவா? சொல்லுங்க. என்னது, ரூம் குள்ள போய் கதவு அடிச்சுக்கிட்டாளா? சண்டை போட்டு வந்தாளா? நீங்க வாங்க வாங்க வாரேன். ஏ லட்சுமி, நீ சொன்னது உண்மையா போச்சு. ரூம் குள்ள போய் கதவு அடிச்சுக்கிட்டாளா? வா, ஒரு எட்டு போய் பாப்போம். அந்த அளவுக்கு என்ன பிரச்சனை? கூறு கட்டவா? ஐயோ, சின்ன பொண்ணாத்திக்கு என்னாச்சு? நல்ல போல்டான ஆளாச்சே, அவளே இப்படிலாம் பண்றாவனா என்ன பிரச்சனையா இருக்கும்? சின்ன பொண்ணு, கதவு தரமா? ஏதா இருந்தாலும் அப்பா பாத்துக்கிறேன். கதவு தரமா? கதவு தர சின்ன பொண்ணு. அப்பா விட்டுட்டு போயிடாத சின்ன பொண்ணு, அப்பா அனாதையா ஆயிருவேன். கதவு தர சின்ன பொண்ணு, கதவு தர. என்னனே ஆச்சு? நீ ஏதாவது போன் அடிப்பா, இன்னைக்கு போனே அடிக்கலையேன்னு பார்த்தேன். இந்த பிள்ளை இப்படி ஒரு கவலையோட வந்திருக்கே கடவுளே. அம்புஜம், கொஞ்சம் இந்த போட்டோவை பாரு. அட கடவுளே, என்ன கூறு கட்டி சிரிக்கி இப்படி செஞ்சு வச்சிருக்கா?
ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி அநியாயமா பறி கொடுக்க போறேனே. அவ மாமியார் போன் அடிச்சு என்ன சொன்னாவோ? மாமியார் எங்க போன் அடிச்சாவோ? அவ என்கிட்ட பேசவே இல்லம்மா. அந்த பிள்ளையோட நாத்தனார் தான் போன் அடிச்சு இந்த மாதிரி உங்க பிள்ளை சண்டை போட்டு போயிட்டு என்னைய அடிச்சிட்டாவோ, என்னைய அடிச்சதுனால எங்க அம்மா சின்ன பொண்ணு மைனிய அடிச்சது அப்படின்னு ஒவ்வொன்னா என் பிள்ளை மேல பழியா போட்டாவோ. வீட்டுக்கு வந்து பாப்போமேனு பார்க்க கதவை அடிச்சுட்டு உள்ள கிடக்காம மூச்சு பேச்சு காணோம். ஏ சின்ன பொண்ணே, ஏ சின்ன பொண்ணே, ஏடி அறிவு கட்டவளே, கதவு தர, கதவு தரடி. ஏ சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே, ஏதாவது பேசி தீத்துக்கலாம், வெளில வா. ஏடி வெளில வா. ஏடி நாங்களே இருக்கோம்ல, எங்களை விட்டுட்டு போறியா? ஏடி வெளில வா. ஏடி ஏடி பேசிக்கலாம், வெளில வா. ஐயோ ஐயோ ஐயோ, என் ஃப்ரெண்டுக்கு இந்த நிலைமையா? போட்டவுக்குலாம் இப்பமே மாலையை போட்டு விட்டாவுளே. ஏடி சின்ன பொண்ணே, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதடி. நாங்களா இருக்கும்லடி, உனக்கு எங்களை விட்டு போறதுக்கு எப்படிடி உனக்கு மனசு வந்தது? நீயே பேசிக்கீதா, நான் எம்பிட்டு சொல்லி கதவு திறக்க மாட்டேக்கா? என் பிள்ளை மூச்சே காட்ட மாட்டுக்காளே கடவுளே. அவ அம்மாவும் ஆச்சியும் வந்தாரா என்ன பதில சொல்லுவேன் கடவுளே. ஏ சின்ன பொண்ணே, கதவு திறடி. நாங்களா உனக்காண்டி வெளியில காத்து கிடக்கோம், நீ ஏன்டி இப்படி இருக்க? கதவு திறடி, எங்களை விட்டு போய் தொலைஞ்சிராதடி. சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே, கோவம் வருதுடி, கதவு தர. ஏடி சின்ன பொண்ணே, சாவுறதே சாவுறா, என் வீட்டுல கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன், தின்னு புட்டு சாவுட்டி. வா வெளில வாட்டி. ஏ கீதா, உனக்கு இந்நேரத்துக்கு இந்த காமெடி தேவையா? சும்மா இரு அம்புஜக்கா, என் ஃப்ரெண்ட் எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். சின்ன பொண்ணு, கதவு தர. இந்நேரத்துக்கு தான் நீ தைரியமா இருக்கணும்டி. நீ இந்த ஊருக்காகவோ உன் மாமியார்காண்டியோ ஏன் உன் புருஷனுக்காண்டியோ கூட நீ வெளில வர வேண்டாம். நீ உனக்காண்டி வெளில வாடி, உனக்காண்டி நீ வெளியில வா. நீ வாழ்றதுக்காண்டி எத்தனை வேற நாள் கஷ்டப்படுத்தலாம் டி. நீ சந்தோஷமா இரு, வெளியில வா, வெளியில வா. உங்க அம்மா அப்பா காண்டி வேண்டாம், உன் பிறந்த வீட்டுக்காண்டியும் வேண்டாம், உன் புகுந்த வீட்டுக்காண்டியும் வேண்டாம், உனக்காண்டி இந்த கதவை தர. இப்ப நீ வெளியில வரலனா எப்பவுமே உன்னால வெளியில வர முடியாதுடி. சின்ன பொண்ணு வெளியில வாமா, எந்த முடிவும் எடுக்காதம்மா, அவசரப்படாத. ஐயா என்னாச்சு, என்ன இங்க சத்தம்? ஏ சவிதா, இந்த சின்ன பொண்ணு ரூம்குள்ள போயிட்டு கதவை அடைச்சுக்கிட்டா, கூப்பிட கூட சத்தமே தர மாட்டுக்கா. ஐயா ஐயா, கதவை உடைங்க, இப்படி எல்லாரும் இருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏ அப்ப சீக்கிரம் போங்க, நவுளுங்க, கதவை உடைச்சிட்டு உள்ள போவோம். இங்க கதவை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அங்கடோடி ஜன்னல் எது திறந்திருந்தா உடைச்சிட்டு உள்ள போயிருவோம். ஏ அதுவும் சரிதான், சீக்கிரம் ஓடிக்கிதா. இங்க சீக்கிரம் வாங்க, கர்ணம் தப்பினால் மரணம். இந்த புல்லு என்ன இப்படி அறிவு கட்டத்தனமா பண்ணிக்கிட்டு அலையுது? என் பிள்ளை இப்படி கூப்பிட கூப்பிட சத்தமே தரமாட்டுக்காளே. என்ன அலாரிங்க, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ச்சே, என்ன முழிப்பு வந்துட்டு, ரொம்ப நேரம் தூங்கிட்டோமோ. சரி அம்மா வந்துட்டாலும் வெளில போய் பார்ப்போம், வயிறு வேற பசிக்கி. இந்த அம்மாவும் ஆச்சியும் வேற 1008 கேள்வியில கேட்டு சாவடிப்பாவோ, என்ன சொல்ல. தைரியமா என் பிள்ளைய வளர்த்தேன்னு நினைச்சம்மா. ஏ டாடி நைனா, சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, உனக்கு ஒன்னும் ஆவலையே. எனக்கு ஆகுறதெல்லாம் இருக்கட்டும், அம்மா இல்லாத நேரம் இந்த ஆண்டியை கூட்டு வீட்டுக்குள்ள வச்சு என்ன கதை பேசிட்டு நடக்க. சின்ன பொண்ணு, அடப்பாத வாத்தி, என்னப்பா, என்ன ரெண்டு பேரும் திரு திரு முழிக்கிறீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு வரும். அதையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம குயின்டி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. எப்பா கேட்டுட்டே இருக்கோம்ல, ரெண்டு பேரும் ஏன் இப்படி முடிச்சிட்டு இருக்கீங்க? ஏ சவிதாக்கா, எங்க அம்மா இல்லாத நேரத்துல எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்க? பாதவாத்தி, என்ன கேள்வி கேக்கா? எடி சின்ன பொண்ணு, எம்மா நல்ல வேளை உனக்கு ஒன்றும் ஆவலையே. என்ன லட்சு, இப்பதானே பாத்துட்டு வந்தீங்க, எனக்கு என்ன ஆக போகுது? இங்க பாருங்க லட்சுமி அக்கா, இந்த லூசி என்னை என்ன கேள்வி கேக்குதுன்னு. சவிதா ஒரு நிமிஷம் ஈரி, அந்த பிள்ளைகள் சன்னலை வேற உடைக்க போகுதுன்னு சொல்லுது, போய் நிறுத்திட்டு வரேன். வெளியில வந்துட்டா பாரு கீதா. அம்மா, சின்ன பொண்ணு சேர்த்து உடனே ஆவியாகி வந்துட்டா. அவ இன்னும் சாவல, இவ வேற ஒருத்தி. ஏடி சின்ன பொண்ணு, கிரிக்காடி பிடிச்சிருக்க உனக்கு, யாம்டி இப்படி அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்த? எதனால அக்கா கிட்ட வந்து சொல்லு சொல்லு சொன்னோம்லடி. ஏக்கா நீ வேற ஒண்ணு, நான் என்ன செஞ்சேன், ரூம் அடிச்சுட்டு போய் தூங்க தானே செஞ்சேன், அதுக்குள்ளே ஏன் இந்த வரத்து வரீங்க? என்னது தூங்குனியா? என்ன இப்படி சாதாரணமா சொல்ற? அதானே, நீ என்னமோ உன் மாமியை கூட சண்டை போட்டு வந்து ரூம் அடைச்சிட்டு தற்கொலை பண்ணிக்க
ஓ இதுவா? ஏக்கா வர வழியில பூக்காராக்கா பூ வித்தாவோ, அந்த ஆழ்ந்த பூவை என்ன செய்யுன்னு தெரியாம என் போட்டாக்கு போட்டேன். கிறுக்கி உயிரோட இருக்கவோ போட்டாவுல பூ போடுவாவளாட்டி? ஏன் போட்டா என்ன? எனக்கு நான் தானே மரியாதை கொடுத்துக்கணும். ஒரு பக்கிகளும் என்னைய மதிக்க மாட்டுக்காளுவோ, அதான் எனக்கு நானே மரியாதை கொடுத்துக்கிட்டேன். ஏ சின்ன பொண்ணாப்பா, நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி முறைச்சிக்கிட்டு நிக்கீங்க? நீயே சொல்லு கீதா, நான் எதுக்கு வந்தேன்? சின்ன பொண்ணு வீட்டில் ஒரே சத்தக்காடா இருக்கேன். என்ன ஆச்சு என்ன பிரச்சனை தெரியாம தானே நான் வந்து நிற்கேன். இவன் என்கிட்ட சொல்கிறா, எங்கள் அம்மா இல்லாத நேரத்தில் ஆள் இல்லாத வீட்டில் உனக்கு என்ன வேலைன்னு கேட்கா. ஆ, அப்படியே கேட்டா? ஏட்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காட்டி? நாங்களாம் எவ்வளவு பதறி போனோம் தெரியுமா? உங்க அப்பாலாம் அழுது துடிச்சிட்டாரு. சீ, நீ என்ன மனசியா? சின்ன பொண்ணு, தயவு செஞ்சு ஊருக்கு போற வரைக்கும் என் மூஞ்சில முடிச்சிடாத. ஏ டாடி நைனா, நான் உன்னைய நம்பி தான் வந்திருக்கேன். திரும்பி அங்கே போவே மாட்டேன். என்ன செய்வியோ ஏது செய்வியோன்னு தெரியாது. 3 நாள்ல உன் மாப்பிள்ள கூட சமாதானம் ஆகி அங்க போய் ஆகணும். ஏப்பா, என் புருஷன் கூட நான் எப்போ சண்டை போட்டேன்? எங்கள் மாமியை கிழவி கூட நான் சண்டை போட்டு வந்திருக்கேன். விஷயம் என்னன்னே தெரியாம பேசாத. எனக்கு தெரியாது. 3 நாள்ல நீ உன் புருஷனை சமாதானப்படுத்துவியோ இல்ல உன் மாமியாவும் சமாதானப்படுத்துவியோ தெரியாது. அங்க போய் ஆகணும். நான் போகிறேன்ப்பா. இதுக்கு மேலே என்னமோ பண்ணுறாவோ. ஏ சவிதா நில்லு, நீ எதுக்கு கோவச்சிட்டு போற? நீங்கள் தானே அவளுக்கு உயிர் தோழிகள். நீங்கள் நில்லுங்க. அவ இருக்கா இல்லைன்னா சாவுறா. பொம்பளையாவா? நான் போகிறேன். சரியான பெஜாரி. எப்பா, அப்ப நான் இங்க வந்ததுதான் உனக்கு பிரச்சனை என்ன? ஆமா, நீ வந்ததுதான் எனக்கு பிரச்சனை. உன்னால எனக்கு எவ்வளவு கேட்ட பாரு தெரியுமா? இப்ப சொல்றேன், 3 நாளைக்கு மேல இந்த வீட்டுல இருக்க கூடாது. 3 நாள் என்ன 3 நாள்? அம்மா வரட்டும், நான் சொல்லிட்டு போறேன். இன்னைக்கே போறேன், இப்பமே போறேன். போயிரு, அப்படியே போயிரு. நாங்களாவது நிம்மதியா இருந்துட்டு போறோம். பாத்தீங்களாக்கா எங்க அப்பா எப்படிலாம் பேசிட்டு போறாருன்னு? நீ எதுக்கு அந்த பொம்பளைய பத்தி இப்படி கேள்வி கேட்ட? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இல்லக்கா, நான் சும்மா விளையாட்டுக்கு தாங்க கேட்டேன். விளையாட்டுக்கு கேட்டானா? விளையாட்டுக்கு உன் விளையாட்டுல தீய வைக்க. ஆமா, அவ என்ன நினைச்சிட்டு போவா? கீரிக்கி மாதிரி கேட்கா. அதுக்குன்னு எங்க அப்பா இப்படி வீட்டை விட்டாக்கா போக சொல்லுவாரு? ச்சே, யாருக்குமே என் மேல உண்மையான பாசம் இல்ல, எல்லாரும் நடிக்காங்க. அப்படிலாம் இல்ல சின்ன பொண்ணு, நீ ஏன் அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கிற? இப்பதாக்கா எனக்கு சாவணும்னே தோணுது. ஆ, போ அந்தால போய் செத்துரு. நீ செத்துட்டா யாருக்கிட்டையும் நஷ்டம்? உங்க அம்மையும் உங்க அப்பாவையும் நினைச்சு பாத்துறாத. இவ்வளவு நாள் உனைய பெத்த கடமைக்கு வளர்த்த கடமைக்கு உன்னைய நினைச்சு ஒரு 2 மாசம் அழுவாவோ, அந்த ஆள அவ வேலையை பார்த்துட்டு போயிருவாவோ. யாருக்கிட்டே நஷ்டம் இதுல? நீ தான் உன் வாழ்க்கையை வாழாம அழிச்சிட்டு போவ. முதல்ல இந்த மாதிரி நினைக்கிறது நிப்பாட்டு. ஒரு வாட்டி நினைச்சாலும் அடுத்தடுத்து இந்த எண்ணெய் நம்மளை விட்டு போவாது. பீடை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டத்தோட எத்தனை மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காவோ தெரியுமாட்டி? கை கால் இல்லாம, கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவோ, வாய் பேச முடியாதவோன்னு எவ்வளவு சவாலோட இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமாட்டி? உனக்கு எல்லாம் இருந்தும், அம்மா அப்பாலாம் இருந்தும் நீ நல்லா ஆட்டம் கட்டிட்டு அலையிற என்ன? இருந்தாலும் எங்க அப்பா வீட்டை விட்டு போன்னு சொன்னது என்னால தாங்கிக்க முடியல அம்புச்சக்கா. எங்க அப்பா இப்படிலாம் பேசுவாருன்னு நான் நினைச்சே பார்க்கல. அவரு உனக்கு அப்பாட்டி. பேசுறதுல திட்டுறதுல ஏன் அடிக்கிறதுல கூட அவருக்கு உரிமை இருக்கு. நீ எங்க ஊர்ல இருந்து வந்திருக்கன்னு தெரிஞ்ச உடனே வயல்ல இருக்க வேலையெல்லாம் போட்டு உனக்கு எதுவும் ஆயிருமோ, நீ எதுவும் பண்ணிக்குவியோன்னு துடியா துடிச்சிட்டு ஓடி வந்தாருடி. வேற யார் வந்திருக்கா உனக்கு? ஆமா, நாங்கெல்லாம் அடுத்தது தான்டி. முதல்ல அம்மா அப்பா தான். உனக்கு கஷ்டமோ நஷ்டமோ, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் அம்மா அப்பாக்கு தாண்டி வலிக்கும். பெத்தவங்களுக்கு தானே துடிக்கும். அந்த வேதனை உனக்கு என்ன தெரியும்? தெரியாம வந்துட்டேன்க்கா. நீ உங்க அம்மா வீட்டுக்கு வா, வந்து ஈரி சந்தோஷமா வா. இப்படி சண்டை போட்டுட்டு வராத என்னைக்கும். நான் என்னக்கா செய்வேன்? அங்க என் மாமியார் கிளவி என் லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து தந்து வெளியில போன்ட்டா. உன் நாத்தனார நீ அடிச்சு நம்மள வாரியில் எடுத்து அப்புறம் உன்னை என்ன செய்வாவோ? கொஞ்சமா செய்வாவோ? அந்த நாத்து ரொம்ப பேசிச்சுக்கா, அதனாலதான். இங்க பாரு சின்ன பொண்ணு, சும்மா இப்படி கண்ணீர் வடிக்கிறதுனால எல்லாம் சரியாயிராது. வாழ்க்கைனா இன்பம் துன்பம் எல்லாம் கலந்துதான் இருக்கும். பொறுமை அப்படிங்கிறது ஒரு மனுஷிக்கு கண்டிப்பா வேணும். சில இடத்துலலாம் பொறுமையா தான் இருக்கணும். சும்மா எப்படி புசுக்கு புசுக்குன்னு சண்டை போட்டு அடிச்சு போட்டு கோவத்துல பேக்கலாம் தூக்கிட்டு வந்தா எல்லாம் சரியாயிருன்னு நினைக்கிறியா? சரிக்கா, இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். எங்க அப்பா வேற பாத்தியக்கா 3 நாள் ஈரி அதுக்கு மேல இருக்காதான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன் அவர் என்ன விரட்டியா விட்டாரு உனைய? இல்ல 3 நாளைக்கு மேல இந்த வீட்ல இருந்து உனைய கொண்டு போட்டுருவாரா? அவர் ஆதகத்துல சொல்லிட்டு போறாரு. ஆமா, அவரே கோவத்துல போறாரு. கோவத்துல இருக்க மனுஷங்கிட்ட ரொம்ப ஏறுறா. புருஷன் மாலை போட்டு சபரிமலைக்கு போயிருக்காரு. பொண்டாட்டிக்காரி என்ன செய்யணும்? வீட்டை நல்லா சுத்தபத்தமா வச்சுக்கிட்டு விரதம் இருந்து சாமி கும்பிட்டுட்டு அவர் வர வரைக்கும் அங்க அழகா இருக்கணும். அது உனக்கு இருக்க கழியாம அவளுடையும் சண்டை போட்டுட்டு இப்படி வந்து நிக்கிய. ஆமா, திட்டு திப்பி இங்க வந்துட்ட.
நீ இங்க வந்துட்ட, நீ இல்லாதப்ப உன் மாமியாரும் உன் அத்தனார்கரையும் உன் புருஷன்கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா வத்தி வச்சு போட்டு கொடுத்து இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லி கொடுத்து 2 பேரையும் பிரிச்சு வச்சுட்டாவுன்னா என்னடி பண்ணுவ? ஏக்கா என்னக்கா சொல்றீங்க? அப்படிலாம் நடக்குமா? ஆமா, ஊர் உலகத்துல என்னெல்லாம் நடக்குது? உன் மாமியாருக்கு இப்படி சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? வீணா உன் புருஷங்காரன்ட்ட வெறுப்ப சம்பாதிச்சுட்டு வாழ்க்கையை சீரழிச்சிட்டு நிக்காத. அந்த பையன் நல்ல தங்கமான பையன், தங்கமான மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு. கோயில் கட்டி கும்பிடணும். ஆமா, நீ கும்பிட கூட வேண்டாம் டி. அவருக்கு வேணுங்கிறத பண்ணி கொடுத்து அவரை நல்லா பாத்துக்கிட்டாலே போறமே. உடையத ராணி மாதிரில தாங்குறாரு. இவளுக்கு இதுக்கு மேல என்ன வேணுமா? கூமுட்டை கூமுட்டை. இக்க போறோம். என் ஃப்ரெண்ட ரொம்ப திட்டாதீங்க. இதெல்லாம் என்ன அவளா வேணும்னாவா பண்றா? அவ சும்மா இருந்தாலும் அவ கிறங்க சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாவுல்ல, அந்த கதை தான் இவ கதை. என்ன நான் சொல்றது சரிதானே சின்ன பொண்ணு? தெரியல கீதாக்கா. சீ, அழுகிய நிறுத்து. சும்மா ஓயாம ஒப்பாரி வச்சுட்டு கிடக்கா. எனக்கா வருதுக்கா, நிக்க மாட்டுக்குக்கா. சரி, மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 10 நிமிஷம் அழுவியா இருந்து அழுது முடிச்சிட்டு வா, நான் வீட்டுக்கு போறேன். என்னைய விட்டு ஒத்தையில போவாதீங்கக்கா. இப்படியே அழுதுட்டு இருக்கிறதுனால எல்லாம் மாறிடும்னு நினைக்காத சின்ன பொண்ணு. திருந்து, மனுஷியா இருந்தா கொஞ்சமாவது திருந்தணும். திருந்த பாரு. எல்லாரும் இப்படியே சொல்றீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? சுத்தம் இவகிட்ட இவ்வளவு நேரம் மூச்சு கொடுத்ததுக்கு ஒரு மண்ணு பிரயோஜனம் கிடையாது. வாங்கக்கா, நம்ம வேலை சொல்லிய பாப்போம். ஏன் கீதாக்கா அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. ஆமா, இவ்வளவு நேரம் உன்னை கூட்டு வச்சு ஒரு மண்ட அட்வைஸ் தூக்கி உன் மண்டையில போட்டா நான் என்ன தப்பு பண்ணேனே தெரியலக்கா அப்படிங்கிற. உன் வாய் தான் சின்ன பொண்ணு எல்லாத்துக்கும் காரணம். ஆமா, மூக்குக்கு கீழே அந்த பாதாள கடல் மாதிரி இருக்க அந்த வாயை கொஞ்சம் மூடி வைட்டி. உன் வாழ்க்கை எப்படி மாறும்னு பாரு. ஆட்டும் கீதாக்கா. என்ன நம்ம சொல்றது எல்லாத்துக்கும் ஆட்டு ஆட்டுங்க? இப்படிப்பட்ட ஆள் கிடையாதேவா. இப்படியே பேசி இவ்வளவு நம்ம வரைக்கும் கொண்டு வந்துடணும். சரி, இனிமே எங்க பேச்சையாவது கொஞ்சம் கேட்டு நடந்துக்கோ. சரிக்கா. முதல்ல இப்படி ஒப்பாரி வச்சு ஊழ விடுறத கொஞ்சம் நிறுத்திட்டி. காது கொடுத்து கேட்க முடியல அம்மா. காதுக்குள்ள கடப்பாறையை விட்டு ஆட்டின மாதிரி கொடை கொடன்னு கொடையுது. அப்படியாக்கா இருக்கு. ஏ அம்மா, இப்பதான் சொன்னேன். நாய் கேட்டு தொலைகிறாளா? அழுகையை நிறுத்தி சின்ன பொண்ணு. இனிமையாச்சும் கொஞ்சம் புரிஞ்சு எடுத்து நடந்துக்கோ. சரிக்கா, சரி அம்புஜக்கா. இனிமே நீ என்ன சொல்றீங்க அதை கேட்டு நடந்துக்கிறேன். ஏடி, நான் சொல்றது கேட்கணும்னு அவசியம் இல்ல. உன் மாமியா சொல்றது, உன் நாத்தனார் சொல்றதெல்லாம் கொஞ்சம் காதுல வாங்கி கேடு. உன் புருஷனுக்கு கொஞ்சமாவது பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. சரிக்கா. எக்க முதல்ல அவன் ஊழ விடுறதை நிறுத்த சொல்லுங்கக்கா. ஏட்டி, முதல்ல அழுகி நிறுத்து. எங்க வீட்டுக்கு வரைய சின்ன பொண்ணு. உங்க அம்மா வர எவ்வளவு நேரம் ஆகுமோ என்னமோ தெரியல. சாயங்காலம் ஆயிரும். என் வீட்டுல சாலை மீனை போட்டு குழம்பு வச்சு பாறை மீனை பொரிச்சு வச்சிருக்கேன். வா போய் சாப்பிடுவோம். சரிக்கா, இந்த வாரேன். அட சோத்து மாடு, சோத்துக்கு செத்தவளே. இடி சோறு வேணும்னு கேட்டிருந்தா அப்படியே கொண்டு வந்து வச்சு தந்திருப்போம்ல. இருந்து இவ்வளவு நேரமும் ஒப்பாரியடி வைப்ப. சுவாத்துக்காண்டிலாம் ஒன்றும் நான் அழுகையை நிறுத்தல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சந்தோஷமா இருட்டி. உனக்கு என்ன குறைச்சல் சொல்லு? உட்காந்து அழுதுகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு சண்டை போடுறதுக்கு. ஆமா, அப்படியேடி போராட்டம் பிடிச்ச வாழ்க்கையே உனக்கு கிடைச்சிருக்கு. நல்ல மாப்பிள்ளைய நல்ல மாமியார் அமைஞ்சிருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும் இவளுக்கு? எக்கோ, இந்த மாமியை கிளவியை பத்தி ஞாபகப்படுத்தி விடாதீங்க. சரி கீதா, அவளை இப்பதான் அழுகை நிறுத்திருக்கா. இதை பத்தி கிளற வேண்டாம். ஆமா அம்பிச்சக்கா, அப்புறம் மறுபடியும் ஊரை விட்டு ஊரை கூட்டிடுவா. இது என்ன டீ? உன் போட்டாக்கு நீயே பூவை போட்டுக்கிட்ட? பூ வாங்கிட்டு வந்தேக்கா, சும்மா தான் போட்டேன். அதுக்கு இத்தனை பிரச்சனை வரும்னு நான் என்ன கனவா கண்டேன்? முதல்ல இந்த பூவை ஏடு. உயிரோடு இருக்க ஆளுக்கு போட்டாலே இப்படி மாலையை போடக்கூடாது. இந்த சின்ன பொண்ணு தலையில வச்சுக்கோ. வியாண்டாக்கா, அழுது ரொம்ப தலை வலிக்கு மண்டலாம் கணக்கு. என் வீட்டுக்கு வாரி அடி, நல்லா சூட காபி போட்டு தரேன். வியாண்டா, முதல்ல நான் லட்சுமிக்கா வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வரேன். ஏட்டி, ஆனா என்ன இருந்தாலும் உன் தீவனத்தை விட மாட்டேன்ல. நாலு முடி அவள தானே கூப்பிட்டாவோ, என்னையும் சொல்றீங்க? சரி சின்ன பொண்ணு, நான் சும்மா கேட்டேன். நல்லா சந்தோஷமா போய் லட்சுமி வீட்டை நல்லா ஒரு புடி பிடிச்சிட்டு என் வீட்டுல கருவாட்டு குழம்பு வச்சேன். அதையும் வந்து சாப்பிட்டுட்டு போ. எக்கோ, நான் உன் வீட்டுக்கு நைட்டு வரேன். அம்புஜக்கா, உங்க வீட்டுல என்னது? நான் ரசம் வச்சு சோறக்கா கூட்டு வச்சேன் டீ. வேணா வந்து சாப்பிட்டுட்டு போ. வேணாக்கா, லட்சுமிக்கா தான் முதல்ல ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாவோ, அதனால நான் அங்க போய் சாப்பிட்டுட்டு வரேன். ஏன் அம்புஜக்கா, சுத்த விவரக்கட்ட ஆளா இருக்கீங்களே. மீன் குழம்பு வச்சு பொரிச்சு வச்சிருக்காவோ, அதை விட்டுட்டு உங்க வீட்டுல வந்து ரசத்தையும் சோறக்காவையும் சாப்பிடுவாளாங்கும். என்னமோ ஒன்னுட்டி, இவ்வளவு நேரம் ஏங்கி ஏங்கி அழுதா எனக்கே கஷ்டமா போச்சு. என் வீட்டுக்கார வேற எப்படி சமாளிப்பனோ தெரியலக்கா, கஷ்டமா இருக்கு. பெரிய வில்லி மாதிரி சண்டை போட்டு வந்திருக்கல்ல, எல்லாத்தையும் நீ தான் சமாளிக்கணும். கீதாக்கா, அம்புஜக்கா, நீங்க 3 பேர் தான் எனக்காண்டி பேசி என்னைய என் வீட்டுக்கார கூட சேர்த்து வைக்கணும்க்கா. அந்த தம்பி நல்ல தம்பி தான், உனைய புரிஞ்சுக்கு வரட்டி. உங்க அம்மா இன்னும் வரல. வந்ததுக்கு அப்புறம் பேசி அங்க கொண்டு போய் உன்னை விட்டுட்டு வரோம். அது மட்டும் முடியாதுக்கா. ஏன் முடியாது?
என் மைனியும் நாத்துவும் என்கிட்ட மன்னிப்பு கேட்காம அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்கேன். உன் சபதத்துல தீய வைக்க என் அம்புஜா இவளுக்கு வாழணும்னு ஆசையே இல்ல பாத்துக்கோ. நம்ம தான் இவள்கிட்ட மூச்சு தொலைச்சிட்டு இருக்கோம். நீ எப்படி சபதம் எடுத்திருக்க? அப்ப நீ உன் நாத்தனாரையும் உன் மாமியாரையும் போட்டு என்ன கேள்வி கேட்டிருப்ப, அடிச்சுட்டு வந்திருப்ப. அவளும் நினைப்பாவுல்ல இவ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் வைக்கணும்னு. அப்ப என்ன செய்வ? அது எப்படி? அவதாங்க முதல்ல ஆரம்பிச்சா ஃபைட்ட. யார் ஆரம்பிச்சாங்களோ யார் முடிச்சாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு வந்த ரத்தம் அவளுக்கு வந்த தக்காளி சட்னியா? அப்படி இல்லக்கா. முதல்ல உன் புருஷன் வந்து உன்கிட்ட பேசுறாரான்னு பார்ப்போம். பார்த்துட்டு அவர் சமாதானம் ஆயிட்டாருன்னா நல்லதா போச்சுன்னு உன் மாமியார் வீட்டுக்கு போய் அவங்கள சமாதானப்படுத்து. பெரிய ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல தப்பே இல்லை. மன்னிச்சுக்கோங்கத்தே, இனிமே ஒழுங்கா இருப்பேன்னு சொல்லி பேசாட்டி அங்க வாழ பாரு. இவளுக்கு வயசா காணாது, பால்வாடிக்கு பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இவ்வளவு சொல்லி இவன் மண்டையில உரைச்சதா? எல்லாம் தெரியுதுக்கா, இனிமே ஒழுங்கா இருப்பேன். பூவை சரியா வச்சிருக்கா லட்சுமி? எக்கா, இது யாருக்குன்னு என் தலையில வச்சுட்டு வந்தேன். பரவாயில்லட்டி, துட்டு கொடுத்து வாங்கிருப்பேன். தூரவா போட இருக்கட்டும், வாடியே போல நல்லா இருக்குல்ல. சூப்பரா இருக்கு அம்புஜக்கா. இப்படியே எப்பவும் பூ இங்க கொண்டையில சுத்தி. சரி வாங்கும் டீ, எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். ஏன் லட்சுமி, மீன் குழம்பு வச்சிருக்கேன், நல்லா ஒரு கிண்ணத்துல மட்டும் அவளுக்கு கொஞ்சம் காணி எடுத்துட்டு வா. நான் என் வீட்டுல சோறு நிறைய நேரம் பொங்கியிருக்கேன். சரி அம்புஜா, உன் வீட்டுக்கா எடுத்துட்டு வர சோறெல்லாம்? ஆமா, அங்க போய் உட்காந்து சாப்பிடுவோமா இப்படி? எங்கனாலும் சரிதாம்மா. சரி, நானும் சோறு எடுத்துட்டு வரேன். சரிம்மா, நானும் ரசம் வச்சிருக்கேன், சொரக்காருக்கு எல்லாரும் வச்சு சாப்பிடுவோம். இக்க நானும் அப்ப என் வீட்டுல இருந்து கருவாட்டு குழம்பு எடுத்துட்டு வரேன். சரி கீதா, போய் கொண்டுட்டு வா. என் வீட்டுக்கு பின்னாடி வந்துரு. எட்டு சின்ன பொண்ணு வா, இங்க இருந்து அழுதுட்டு கிடக்காத. எக்கா, இப்படி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு? பொய் சொன்னா தலையை திருக்கிடுவேன். போன மாசம் தானே உமாவுக்கு விருந்து வச்சோம். ஆமா, அது இன்னும் ஒரு மாசம் கூட ஆவல. அது இல்லக்கா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுலா. அம்மா, மாசத்துல 30 நாள் இங்கதான் இருக்கா. இதுல ரொம்ப நாள் ஆச்சாம். பாருங்களேன் இவள. கீதா மாசத்துக்கு 30 நாள் தானே? ஆமா அம்புஜக்கா, 30 நாள் இங்க தானே வந்து இருக்கா. அவன் மாமியா வீட்டுல எங்க போய் இருக்கா? அது என்னவோ சரிதாம்மா. எக்கா, இனி கலாய்க்காதீங்க, சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு. நல்ல சாப்பிடு சின்ன பொண்ணு. அம்புஜம், நீ ஏன் மீனே எடுக்கல? மீன் எடுத்து வச்சு சாப்பிடுமா. வேண்டாம் லட்சுமி, நீங்க வச்சு சாப்பிடுங்க. நான் என் வீட்டு காயே காலி பண்ண முடியாம இருக்கேன். எல்லாருக்கும் சேர்த்துதான் அம்புஜம் எடுத்துட்டு வந்தேன், வச்சு சாப்பிடு. சரிம்மா, இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நான் லாஸ்டா எடுத்துக்கிறேன். வேறவெல்லாம் சாப்பிடணும்னு நினைச்சா இருக்காது. ஒரு துண்டாவது ஒரு தட்டுல எடுத்து வச்சு சாப்பிடு. ஆமா அம்புஜக்கா, வேணும்னா இப்பவுமே எடுத்துக்கோங்க, அப்புறம் காலி ஆயிட்டுனா அப்புறம் கதறக்கூடாது. இவா ஒருத்தி எடுத்து சாப்பிடணும்னா எடுத்து வச்சு நல்லா சாப்பிடு. எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் கூடுமே. இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான். உருவத்திலே தனிதனிதான், உள்ளம் என்றும் ஒன்றுதான். ஒரு சேவல் தான் அடை காத்தது, இந்த அதிசயம் பாருங்கள், இந்த அக்காவின் வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க